வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வரும் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் ஈருலக சர்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். என் முன்னே அமர்ந்திருக்கும் சங்கையான பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, எங்களுக்கு கல்வி கற்றுத்தரும் ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான சலாமினை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்கு உங்களுடன் பேச வந்துள்ள பெற்றோரின் கடமைகள், தாய் தந்தை சம்பந்தமான 5 முக்கிய கடமைகள். ஒவ்வொரு புத்தி சோதனை பருவமனித மனிதன் மீதும் இஸ்லாமிய மதம் 2 விதமான கடமைகளை விதித்துள்ளது. ஒன்று, அல்லாஹ் தஆலாவுடன் சம்பந்தப்பட்ட கடமைகள். இதற்கே ஹுக்கூக்குல்லாஹ் என்று கூறப்படும். உதாரணமாக தொழுகை, நோன்பு, ஹஜ் முதலானவை. 2, அடியாரோடு சம்பந்தப்பட்ட கடமைகள். இதற்கே ஹுக்கூக்குல் இபாத் கூறப்படும். உதாரணமாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவன் மனைவிக்குரிய கடமைகள், உறவினருக்கு கடமைகள் முதலானவை. ஒரு மனிதனுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமானது பொறுமையானதும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையாகும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு பிறப்பிற்கு அவனுடைய பெற்றோரையே காரணமாக வைத்துள்ளான். எனவேதான் அவனுடைய கடமைகளை அல்லாஹ் விதமாக வைத்துள்ளான். இந்த குர்ஆன் செய்தியில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவன் அல்லாஹ்வை யாருக்கும் அன்பு வேண்டாம் என்றும் பெற்றோர் நன்முறையில் நடக்க வேண்டும் என்றும் உமது இரட்சகன் கட்டளையிட்டுள்ளான். பெற்றோர் நன்முறையில் நடத்தல் சம்பந்தமான 5 விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, பெற்றோர் யாரையும் ஒருவரோ அல்லது இருவரோ அழைப்பிடம் இருந்தால் அவர்களை நிச்சி என்று கூட கூற வேண்டாம். அவர்களை விஷயத்திற்காக வளர்க்க வேண்டாம். அவர்கள் கண்ணியமாக பேசுங்கள். அவர்களின் அன்பாக நடந்தல், அவர்களை பணிவாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களை காய்கள் ரபி ரஹ்மா ரஹ்மா ரப்பயானி சதையா யா அல்லாஹ், பெற்றோரை பேசி நியாயங்களை பாசத்துடன் வளர்ப்பதை போன்றே நீயும் அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக. தாய் தந்தைக்கு பணி பேசுவதால் உலகில் 2 பயன்கள். பெற்றோருக்கு வழிபடுவதற்கும் கீழ்படுவதற்கும். பெற்றோர் வாகனங்களை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். பிள்ளைகள் மீது பெற்றோருக்கு விவகாரங்கள் கடமையிடலாம். அதற்காக பிள்ளைகள் அவர்களுக்கு காலங்களிலேயே தமது வாழ்நாள் கழித்திருந்தாலும் அவர்கள் விவகாரங்களுக்கு கைமாறு செய்வதாக ஆகாது. ஆகவேதான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இவ்வுலக வாழ்க்கையோடு முடிவு வைக்கவில்லை. மாறாக அவர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை சில கீழே இருக்கின்றன. அவற்றை பிள்ளைகள் நிறைவேற்றுவது மிக அவசியமாகும். பெற்றோர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. 1, அவர்கள் வாக்குக்காக செய்தல். 2, அவர்களுக்காக மாமடித்தல். 3, அவர்கள் கொடுத்த வாக்கு நிறைவேற்றுதல். 4, அவர் உறவினர்களை அரவணைத்தல். 5, அவர்கள் பரம்பரை காரியங்களை கண்ணியப்படுத்தல். திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் கூறப்பட்ட பெற்றோர் சொற்களை கவனத்தில் கொண்டு அவற்றை நம் வாழ்வுக்கு கடைபிடித்து வாழ அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. பெரும் சேவைகளை கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்லோன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் ஈரோடு சர்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் உண்டாகுமாக. ஆமீன். என் முன்னே அமர்ந்திருக்கும் சங்கையான பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்கள், எங்களுக்கு கல்வி கற்றுத் தரும் ஆசிரியர், உங்கள் அனைவருக்கும் என் பணிவான சலாமினை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு மதுபானத்தின் தீமைகள். இஸ்லாம் வருவதற்கு முந்தைய அறியாமை காலத்தில் மது அருந்தும் பழக்கம் பரவலாக இருந்தது. வீடுகள் ஒரு மது அருந்தப்பட்டு வந்தது. இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் மது சம்பந்தமான எவ்விதமான கட்டளையும் வரவில்லை. அதனால் அக்கால மக்கள் மது அருந்தி வந்தனர். எனினும் மது அருந்துவதால் மார்க்கத்திலும் பண்பாட்டிலும் குணநலன்களிலும் ஏற்படுகின்ற தீய விளைவுகளையும் கண்ட மக்கள் இது சம்பந்தமான தெளிவான கட்டளை வந்தால் மது அருந்துவதை கைவிட்டு விடலாம் என கருதினர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பாக இச்சிந்தனையில் மூழ்கி இருந்தார். மதுவின் விஷயத்தில் தெளிவான கட்டளையை திருப்பி வைப்பாயாக என்று துவா செய்து வந்தார். இறுதியில் இஸ்லாமை தடுத்து அறாமாக்கள் என்றாலும் இந்த கட்டளை ஒரே தடவை நிறைவேற்றப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக தடை செய்யப்பட்டது. மதுவினால் மனிதன் சோனம் நுழைய மாட்டான் என்பதுடன் மது அருந்துபவருக்கு சோனம் அறாமாக்கப்படும் அளவிற்கும் மது பெரும் பாவமாகும். உலகில் மது அருந்துபவருக்கு மறுமையில் நரகவாதியின் சீர்தனத்தை புகட்டப்படும். மது அருந்துபவரின் 40 நாட்களுக்கு தொழுகைகள் ஏற்கப்படாது. மது அருந்துதல் தனியோடு பாவம்.
பலகாவலின் ஒட்டுமொத்த வடிவமாகும். நபி அவர்களின் முன்னறிவிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. கியாமத் நாளின் சமீபத்தில் கடைசி காலத்தில் மக்கள் மதுவின் பெயரை மாற்றி மொழியாக்குவார்கள். மது வருவதனால் உலகில் பூமிக்குள் புதைதல், முகப்போக்குவாதல், கல்மாரி கொள்கள் போன்ற கடுமையான வேதனைகளுக்கு தெரியும். மேற்கூறப்பட்ட விஷயங்களை சிந்தித்து சீர்தூக்கி அவர்களை கடைபிடிக்க முயற்சி செய்வோமாக. நம்மையும் நமது குடும்பத்தார்கள், உறவினர்களையும் நம்மை சுற்றியுள்ள அனைவரையும் மது மற்றும் போதைப் பொருட்களை விதியில் இருந்தும் பாதுகாக்க பாடுபடுவோமாக. அதற்கு அல்லாஹ் நன்மை செய்வானாக. மேலும் நமது சேவைகளை கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாழ்த்துவாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما دحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بتقواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தாகுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் ஈருலக சர்தார் பெருமணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் தோழர்கள் மீதும் உண்டாகுமாக. ஆமீன். என் முன்னே அமர்ந்திருக்கும் சங்கையான பிள்ளைகளே, தாய்மார்களே, நண்பர்களே, எனக்கு கல்வி கற்றுத்தரும் ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான சலாமினை ஆர்வமாக தெரிந்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு நான் பேச வந்திருக்கிறது புறம்படுத்துகிறது. நாம் அல்லாஹ் தஆலாவின் மாபெரும் அருள்கொடையாகும். அதனை பாதுகாப்பது மிகவும் அவசியம். நாம் இந்நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமானால் நாம் பேச போகும் விஷயம் சரியானதா தவறானதா என்பதை அவ்விஷயத்தை பேசுவதற்கு முன்பே நன்கு யோசிக்க வேண்டும். சரியில்லாத இருப்பின் ஒருபோதும் அதை பேசக்கூடாது. அது சரியான விஷயமாக இருந்தாலும் அது கூறி சிந்தனை உள்ளதா இல்லையா என்று கவனித்து அது கூறி தருணமாக இருந்தால் மட்டுமே அதை பேச வேண்டும். இல்லாவிட்டால் மௌனமாக முன்னெடுக்க வேண்டும். நாம் என தினம்பெறும் பாவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் புறம்பேசுதல் ஒன்றாகும். புறம்பேசுதல் மக்கள் என்று தாராளமே கடந்தாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய எந்த சபையும் எந்த பேச்சும் பாவத்திலிருந்து முக்கியதாக இல்லை. அப்படி இருக்க குர்ஆன், ஹதீஸ் புறம்பேசுதலை பற்றி கடும் எச்சரிக்கைகள் வந்துள்ளன. புறம்பேசுதல் என்பது முதுகுக்கு பின்னால் ஒரு தாய் போது முதுகுக்கு பின்கிற முன்னிலையில் ஒரு தாய் ஒரு மோது அந்நபருக்கு சிரமமான முடியும். இங்கே இருக்கலாம் அதற்கு புறம்பேசுதல் என்று பொருள். செய்த குற்றத்தை முறைக்கிறீர்கள் தான் புறம்பேசுதலாகும். மாறாவரிடம் இல்லாத செய்யாத குற்றத்தை போவதற்கு யுக்தி கட்டுதல் என்று கூறப்படும். இது புறம்பேசுதலை விட கொடியதாகும். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களிடம் புறம்பேசுதல் என்றால் என்ன என்று வினவிய போது சஹாபாக்கள் அல்லாஹ் அனுபூதமே பதிலளித்தனர். பின்பு நபி அவர்கள் கூறினார்கள், தனது சகோதரன் இல்லாத போது ஆணி பற்றி அவர் விரும்பாத பேசுவதை புறமாகும். அப்போது நபி அவர்களிடம் நாம் கூறுகின்ற குற்றம் அச்சகோதரனிடம் உண்மையிலே இருந்தாலும் புறமாகுமா என்று கேட்கப்பட்டது. அப்போது அக்குற்றம் அவரிடம் உண்மையிலே இருந்தாலும் புறம், மாறாக அவரிடம் எல்லாத்துடைய அவர் பக்கம் நீக்கி கூறினார் புறமாக, மாறாக கட்டுதல் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.